காலாநிதிப்பட்ட ஆய்வு என்பது 2003ஆம் ஆண்டு வரைக்கும் இலங்கையில பல்வேறுபட்ட மாதிரிகளின் அடிப்படையிலான காலநிலை 2019 வரைக்கும் இப்ப நிறைய பேர் இருக்கணும். அண்டையிலிருந்து நான் பின்பற்றின 2019ஆம் ஆண்டிலிருந்து மேற்கொண்டிருக்கின்றேன். எனக்கு அறிஞ்ச வகையில இந்த இலங்கை வளிமண்டல திணைக்களத்தை தவிர்த்து ஒரு வெளி ஆள் ஒரு ஆள் முதலில் இந்த வானிலை சார்ந்த அறிவிப்பை செய்ய தொடங்கினது நான் தான் நினைக்கிறேன். நான் 2019 வரைக்கும் இப்ப நிறைய பேர் இருக்கணும். அண்டையிலிருந்து நான் பின்பற்றின விஷயம் என்னென்றால், நான் செய்மதி படங்களை பெறுவதற்காக 9 நிறுவனங்களோடு நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணால் மெம்பர்ஷிப் இருக்குது. அப்போ அந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் சொன்ன அமெரிக்காவினுடைய மீட்டியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் உண்டு. அவையிட்டிருந்து பெறுகின்ற இந்த செய்மதி படங்களை வச்சுக்கொண்டு தான் நான் பெருமளவுக்கு மாதிரி அமைப்பினூடாக நான் என்னுடைய காலாநிதிப்பட்ட ஆய்வு என்பது 2001ஆம் ஆண்டு வரைக்கும் இலங்கையில பல்வேறுபட்ட மாதிரிகளின் அடிப்படையிலான காலநிலை மாற்றப்போக்கு எப்படி இருக்கும் என்றுதான் என்னுடைய ஆய்வு. அப்போ அதுக்கு பயன்படுத்தப்பட்ட அதே மாதிரிகளை பயன்படுத்தி தான் நான் ஆய்வுகளை செய்வதுண்டு. அதன் அடிப்படையில் தான் நான் எதிர்வு கூறலையும் வழங்குவதுண்டு. இந்த வானிலை எதிர்வு கூறல் என்றது மிகவும் சிக்கலானது. அதுவும் இலங்கை போன்ற ஒரு தீவிரமான வானிலை நிகழ்வை கண்டால் உரிய திணைக்களங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆனால் சில கூட்டங்களுக்கு கூட நான் அழைக்கப்பட்டு பங்கு பெற்று இருக்கின்றேன். ஆனால் சில கூட்டங்களில் நிகழ்ந்த கசப்பான அனுபவங்களுக்கு பின்னர் நான் உங்களுக்கு அது வெளிப்படையாக கூறுவதென்றால், கடந்த ஆண்டுகளில் வடக்கு மாகாணத்தின் மிக உயர்ந்த அதிகாரி ஒருவர் பங்கு பெற்றிய கூட்டத்தில் நானும் அழைக்கப்பட்டிருந்தேன். நானும் போயிருந்தேன். அன்று மாங்குளத்தில் 100 மில்லிமீட்டர் மழை கிடைத்திருந்தது. ஆனாலும் அந்த அதிகாரி என்னுடைய கருத்தை ஏற்க முடியாது என்று சொல்லி, அதற்குரிய திணைக்களங்கள் இருக்கின்றன, அந்த திணைக்களங்களின் கருத்தை தான் கேட்கலாம் என்று சொல்லி அதில் எனக்கு சந்தர்ப்பம் கூடவில்லை. ஆனால் அதில் வேடிக்கையான விடயம் என்னென்றால், அடுத்த நாள் அனர்த்தத்துக்கான தயார்படுத்தக்கூட அடுத்த நாள் நடந்துடுது என்றால், அன்றைக்கு நான் என்னுடைய கருத்தை கேட்கல, அன்று இரவே ஒரு பெரிய அனர்த்தம் நிகழ்ந்து அடுத்த நாள் என்னது அதில் கூட்டியிருந்தார்கள். நான் போகவில்லை. ஏனென்றால் நான் உண்மையில் நான் ஒரு விடயத்தை சொல்லணும். நான் ஒரு பேராசிரியராக கற்பிப்பதும் ஆராய்ச்சி செய்வதும் தற்சமயம் ஒரு துறை தலைவராக இருக்கின்றபையினால் இந்த துறையை நிர்வகிப்பதும் தான் எனக்கு சம்பளம் கிடைக்கின்றது. ஆனால் உண்மை அதற்கு மேலதிகமாக எங்கள் மக்கள் நன்மைக்காக உண்மையில் எனக்கு மிகப்பெரிய கவலை இருக்கின்றது. எல்லோரும் நான் ஒரு வானிலை முன்னறிவித்தலை சரியாக விட்டிருக்கிறேன் என்ற ஒரு முகநூல் தளங்களினூடாக தனிப்பட்ட ரீதியாக என்னை பலர் பாராட்டியிருந்தார்கள். ஆனால் எனக்குள் மிகப்பெரிய கவலையும் வேதனையும் இருந்தது. இந்த நான் கூறிய அறிவித்தல் இந்த மலையக மக்களுக்கு அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்றிருந்தால் ஆக குறைந்தது இன்று வரைக்கும் 600க்கு மேற்பட்ட உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்கு. இதில் ஒரு 300 உயிரிழப்பையாவது தவிர்த்திருக்கலாம் என்ற ஒரு கவலை எனக்கு இன்றும் இருக்கின்றது. சரியான நான் இந்த வருடத்துக்கான வடகள் பருவத்துக்கான எதிர்வு கூறலை மேற்கொண்டிருந்தேன். அந்த எதிர்கூறலில் நான் சொல்லிதான் நவம்பர் 20 டிசம்பர் 10 வரைக்கும் நாங்கள் மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்று. நவம்பர் மாதம் 17ஆம் தேதியே கூறியிருந்தேன், மிகப்பெரிய அனர்த்தத்தை இலங்கை மக்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று. மீளவும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி சொல்லியிருந்தேன், மண்சரிவு அபாயம் இருக்குது, மத்திய தென் மாகாண மக்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்று. அதிலிருந்து தொடர்ச்சியாக வெளியிட்டு 23ஆம் தேதியே நான் எப்படி ஒரு வெள்ளத்தில் இருந்தும் புயலில் இருந்தும் மண் சரிவிலிருந்தும் எங்களை பாதுகாக்கலாம் என்றதை கூட என்ற முகநூலில் தொட்டிருந்தேன். ஆனால் உண்மையாக இந்த இடத்தில் நான் அவரை பாராட்ட வேண்டும். என்னுடைய முகநூல் தளத்தில் நான் கூறிய விடயங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு வடக்கு மாகாணத்துக்கான அனர்த்த தயார்படுத்தல் கூட்டம் ஒன்றினை வடக்கு மாகாண ஆளுநர் மேற்கொண்டிருந்தார். அந்த அனர்த்த தயார்படுத்தல் கூட்டத்திற்கு என்னையும் அழைத்திருந்தார். உண்மை நான் அவருக்கு இந்த முகநூல் நான் முதல் தடவையாக உங்களோடாகவே அவருக்கு ஒரு பெரிய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் வடக்கு மாகாண மக்கள், நான் உண்மையாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும். நான் அதில் உண்மையாக என்னை கன பேர் ஒரு யூடியூப் தளத்தை கூட ஆரம்பிக்க சொல்லியிருந்தார். ஆனால் நான் அதில் ஆரம்பிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் என்னுடைய ஒரே நோக்கு இந்த கருத்தை அதையும் பலரும் பிரதி பண்ணி பல இடங்களுக்கு பரப்ப வேணும் என்றதுதான். சில சமயங்களில் என்னுடைய யூடியூப் தளத்தில் நான் ஒன்று உருவாக்கி இதென்றால் எனக்கு சில சமயம் ஒரு சின்ன வருமானம் வரலாம். ஆனால் நான் இந்த சமூக வலைத்தளத்துக்கு மினைக்கிற மாதிரி அதில் நான் ஒரு கூட்டத்தில் பங்கு கொண்டிருக்கிற பொழுது கிடைக்கிற இடைவெளியில் நான் ட்ரை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், பதிவு செய்யக்கூடிய. ஆனால் யூடியூப் ஆனால் உண்மையிலே பல்கலைக்கழகம் சார்ந்து சிலர் முயற்சி எடுக்கிறார்கள். எங்களுடைய புவியியல் துறையிலேயே காலநிலை ஆய்வு மையம் ஒன்றை உருவாக்கி அதனூடாக தகவல்களை வெளிப்படுத்த வேண்டும். உண்மையா எனக்கு அது கூட நான் தகவலை சொல்லலாம். ஆனால் எப்படி மக்களை போய் மக்களையும் சென்றடைய போகுது என்றதில் எனக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்க போகுது. யாராவது ஒருவராலே அதுக்குரிய வரையறைகள் விதிக்கப்படலாம். ஆனால் நான் ஒரு கல்வியாளனாக எனக்கு எந்த விதமான வரையறைகளையும் ஒருவரும் விதிக்க முடியாது. நான் ஒரு பேராசிரியராக நான் ஆய்வு செய்து சொல்ற விடயங்களை யாரும் எதிர்கருத்துக்கள் கூறலாம், மறுதளிக்கலாம் ஆதாரங்களூடாக. ஆனால் என்னை நிறுத்த முடியாது. ஏனென்றால் எனக்கு இருக்கிற கல்வியில் சார்ந்த சுதந்திரம் அப்படிப்பட்டது. ஏனென்றால் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியராக எனக்கு அந்த சுதந்திரம் இருப்பதாகவே நான் கருதுகிறேன். ஆனாலும் அரசாங்கமும் அங்கீகரித்து எங்களுடைய பல்கலைக்கழகம் அங்கீகரித்தால் ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட முன்னறிவிப்பில் செய்வதற்கு நான் எப்பவும் தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய ஒரே நோக்கு
ஒரு உயிர் கூட இதனோட சில அனர்த்தங்கள் நாங்கள் தவிர்க்கவே இயலாது, சொல்லவும் இயலாது. இப்போ புயநடுக்கம் எப்போ நிகழும், எந்த இடத்துல நிகழும், எந்த நேரம் நிகழும் என்று சரியாக தெரியாது. ஆனால் இது அப்படியல்ல. உண்மையில் இது மிகச் சரியாக துல்லியமாக எதிர்வு கூறி நிறுத்தி இருக்கலாம். என்னை கேட்டீர்களால் நான் குற்றம் சாட்டுவதற்காக இதை சொல்லவில்லை. ஆனால் நான் சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால், உண்மையாக ஒரு காற்று சுழற்சி ஒன்று இலங்கைக்கு கீழாக நகர்ந்த பொழுதே தென் மாகாணம் மத்திய மாகாணம் 200 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி கிடைத்திருந்தது. அதே காற்று சுழற்சி மீளவும் அதே பாதையால் மறுதிசை நோக்கி நகர்கிற பொழுது இன்னும் ஒரு 200 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கும் என்ற ஒரு அடிப்படையில் எதிர்வு கூறியிருந்தால் உயிர்களை காப்பாற்றியிருக்கலாம். ஆகவே உண்மையில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்ற என்னுடைய நோக்கம். நான் சில சமயங்களை நான் பயப்படுத்துகிறேன், நான் அச்சமூட்டுறேன் என்ற கதையெல்லாம் சொல்லிவின மக்கள். ஆனால் என்னுடைய நோக்கம் அதுவும் இல்லை. மக்கள் அச்சப்படுவதால் அவர்கள் உயிர் போகாது. ஒரு மன உளைச்சல் சில சமயம் ஏற்படக்கூடும், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அவர்கள் உயிர் போன மன உளைச்சலை நாங்கள் எந்த ஒரு வழிமுறையிலும் மீள உருவாக்கி கொள்ளலாம். உயிர் போன உண்மை நீங்கள் சில செய்திகளை பார்க்கிற பொழுது கவலையாக இருக்கும். நீங்கள் என்ன கேட்டீர்கள் என்றால், இந்த உலகத்தில் இறப்பில் மிக மோசமான வலி அனுபவிக்கக்கூடிய இறப்புகளில் ஒன்று இந்த மண் சரிவு என்பது. உங்களுக்கு தெரியும், அந்த மண் சரிவில் பாதிக்கப்பட்ட ஆட்களில் பெரும்பாலான ஆட்கள் அவர்களுடைய வீடுகள் இடிந்து விழுந்து அதற்குள் சிக்கிக்கொண்டு உடல் நசிந்த ஆட்கள், அல்லது அதிக அளவிலான மண் அவர்களுக்கு மேல் விழுந்து மண்ணை சுவாசித்து மண்ணை உண்டு அவர்களுடைய பிரேத பரிசோதனை செய்தால் அவர்களுடைய சுவாச குழாயிலும் உணவு குழாயிலும் அல்லது உணவு இறைப்பை போன்ற இடத்திலும் மண் தான் நிரம்பியிருக்கும். அப்போ அந்தளவு ஒரு கோரமான இறப்பு இருக்கக்கூடாது என்பது என்னுடைய நோக்கம். ஆகவே எந்த வழிமுறையை அரசாங்கம் எனக்கு சொல்லி அல்லது எந்த வழிமுறையை அரசாங்கம் எனக்கு பின்பற்றி எல்லோருக்கும் இந்த தகவலை கொண்டு செல்லும் என்றால் நான் அதை எப்பவும் வரவேற்று செய்ய தயாராக இருக்கிறேன். செய்யவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். சிலதுகளை செய்தது, ஆனால் சில திணைக்களங்கள் மிகப்பெரிய கரிசனை எடுத்துக்கொள்ளவில்லை. இப்போ நான் என்ற முகநூல் தளத்தில் ஒரு அனர்த்தத்தை தயார்படுத்த வேணும், தயாராக இருக்கணும், பெரிய அனர்த்த இழப்புன்ற மாதிரியான விடயங்கள் மக்களுக்கு செல்லவில்லை. பொதுவாக இவர்களுக்கு கனமழை இருக்கும், மண் சரிவு அபாயம் இருக்கும் என்ற ஒரு பொதுவான எச்சரிக்கை விடப்பட்டதே தவிர மிகப்பெரிய ஒரு பாதிப்பு நடக்க போது உடனடியாக எல்லாரும் வெளியேறுங்க கொண்டு ஒரு பெரிய அவசர எச்சரிக்கையை விடுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது விடுகிறார்கள். இந்த டிட்வா புயலுக்கு பின்னர் இப்பொழுது விடுகிறார்கள் சிவப்பு எச்சரிக்கை, அனர்த்த எச்சரிக்கை இலக்கம் 1, 2, 3 என்ற அடிப்படையில் விடுகிறார்கள். அல்லது சிவப்பு, செம்மஞ்சள் அல்லது ஊதா அந்த மாதிரி விடுகிறார்கள். இதை முதலே செய்திருந்தால் இந்த இறப்படியாது, ஆனால் குறைச்சிருக்கலாம், பாதிப்புகளை குறைச்சிருக்கலாம். நான் சொன்ன கருத்து எல்லாத்துக்கும் என்னட்ட ஆதாரங்கள் இருக்குது. நான் 52 ஆய்வு கட்டுரைகள் அது தொடர்பாக வைத்திருக்கிறேன். மிக முக்கியமான ஆதாரங்களை என்னுடைய முகநூலில் நான் ஸ்கிரீன்ஷாட்டோட போட்டிருக்கிறேன், இலங்கைக்கு என்ன நிகழ்ந்திருக்குது வந்திருக்குது என்று. அப்போ விஷயம் என்ன என்றால், உண்மையாக மக்களை விழிப்பூட்டுறது ஒரு நாளும் தவறில்லை. இப்போ நீங்கள் வீதியால் சென்று கொண்டிருக்கிறீர்கள், ஒரு இடத்தில் ஒரு ஓயில் ஊத்தின்றிருக்கு அல்லது எண்ணெய் பதார்த்தம் ஒன்று ஊற்றப்பட்டிருக்கு ரோட்டிலே, அந்த ரோட்டு வழுக்கும் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் உங்களுக்கு கட்டாயம் வழுக்கும் என்றல்ல, ஆனால் வழுக்கக்கூடும் என்ற அந்த எச்சரிக்கை உங்களை அவதானமாக போக உதவும். இப்போ அந்த அடிப்படையில் தான் கூறியிருந்தேன். பலர் பலவிதமான கருத்துக்களை கூறுகிறார்கள். ஆதாரங்கள் இல்லாமல் நாகரிகமற்ற வார்த்தை பிரயோகங்களூடாக ஒரு தங்களே கற்றோர் என்று கூறக்கூடிய அந்த கற்ற என்ற அந்த விடுகளை பெருமளவுக்கு கருத்தில் கொள்ளாமல் சொல்லுகின்ற நிலைமை இருக்கின்றது.